இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவிலுள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல். டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையின் அரசியல் நிலவரங்களை ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் தி இன்சைட்ஸ் மற்றும் ஒரு பாகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் பொது வேட்பாளருக்காக தமிழரசு கட்சியிடம் சரணடைந்துள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு, முஸ்லிம் மலேக கட்சிகளின் சஜித்தை ஆதரிக்கும் முடிவும் உள்ளக சவால்களும், ஜனாதிபதி தேர்தலில் ராஜதந்திர தரப்புகளின் நகர்வுகள் ஆகிய விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். முதலாவதாக, ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை களம் இறக்குவதற்கான தீர்மானத்தினை சிவில் பிரமுகர்களும் அரசியல் கட்சிகளும் இணைந்து உருவாக்கிய தமிழ் தேசிய கட்டமைப்பு எடுத்திருந்தது. இருந்தபோதும் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு இழுபறியான நிலைமைகளே காணப்படுகின்றன. குறிப்பாக சிவில் பிரமுகர்கள் தரப்பில் உடன்பாட்டில் கையொப்பமிட்டவர்களில் ஒருவர் கூட வேட்பாளராக போட்டியிட மறுத்துள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களை களமிறக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது அதனை சிவில் தரப்பினர் மறுத்துவிட்டனர். இவற்றில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் இருவரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் ஆகியோரின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. இவர்களில் ஒருவரின் பெயரை அறிவிப்பதற்கான பேச்சுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ளவர்கள் அணியாக பிரிந்து ஒரு தரப்பினர் தவராசாவையும் மற்றொரு தரப்பினர் அரியநேத்திரனையும் நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். இதனால் சிவில் பிரமுகர்கள் யாரை ஆதரிப்பது, யாரை கைவிடுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் தவராசாவை பொறுத்தவரையில் CV விக்னேஸ்வரனின் கட்சி ஊடாக போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருந்த போதும் தற்போது விக்னேஸ்வரனும் டெலோ பிளாட் போன்று தமது கட்சியை வழங்குவதில் தயக்கத்தை காண்பித்து வருகின்றார். இதனால் தவராசா வேறு வழியின்றி EPRLF-இன் கட்சி ஊடாகத்தான் போட்டியிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனை தவராசா ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இதே நேரம் அரியநேத்திரன் போட்டியிடுவதாக இருந்தால் அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் சுயேட்சையாக களமிறங்க முடியும். ஆனால் அவர் எவ்வாறான முடிவில் உள்ளார் என்பதை இன்னமும் அறிவிக்கவில்லை. முன்னதாக 5ஆம் திகதி திங்கட்கிழமை பொது வேட்பாளர் யார் என்பதை இறுதி செய்வதற்காக யாழில் கூடிய தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பினர் 4 மணி நேரமாக உரையாடி முடிவெடுக்காது போயிருந்தார்கள். இந்த கூட்டத்தின் போது பொது வேட்பாளர் பொது கட்டமைப்பு சம்பந்தமாக விமர்சனங்களை வெளியிட்ட இளம் பத்திரிகையாளர் பற்றி ஸ்ரீகாந்தா கருத்துக்களை கூறவும் நிலாந்தன் உள்ளிட்டவர்கள் கைத்தட்டி சிரித்ததாகவும் தகவல்கள் உள்ளன. சிவில் பிரமுகர்களில் பெரும்பாலானவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கின்ற போதிலும் அவர்கள் தம்மை விமர்சிப்பவர்கள் மீது சினம் கொள்ளும் நிலைமைதான் உள்ளது. ஆக சிவில் பிரமுகர்கள் இனி கருத்து சுதந்திரம் பற்றிய உரையாடலுக்கு தகுதி அற்றவர்கள் என்பது உறுதியாகியதாக அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த ஒருவர் கூறியிருக்கின்றார். இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவிலுள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல். இலங்கையின் அரசியல் நிலவரங்களை ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் தி இன்சைட்ஸ் மற்றும் ஒரு பாகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான முஸ்லிம் காங்கிரஸ், மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய தரப்பினர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் முடிவினை எடுத்துள்ள போதிலும் தங்களது நிபந்தனைகள் பற்றி சஜித் பிரேமதாச பகிரங்கமான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர். இதே நேரம் ரிஷாத் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானம் எடுக்க முடியாது தனது கூட்டத்தினை 14ஆம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். இவ்வாறாக இருந்தாலும் முஸ்லிம் காங்கிரசின் எம்பிக்களான ஹாரிஸ், ஃபைசல் காசிம், அலி சாஹிர் மௌலானா ஆகியோர் கட்சியின் தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு சஜித்தை ஆதரித்து பிரசாரம் செய்வார்களா என்பது
கேள்விக்குறியாகி உள்ளது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து பிரசாரங்களை கிராம மட்டத்தில் முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்றுதான் மனோ கணேசனுக்கும் தடுமாற்றமான நிலைமை ஒன்றுதான் உள்ளது. எனினும் கூட்டணியில் உள்ள திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் அதீதமான அழுத்தத்தினால் தான் மனோ கணேசன் இறுதி தருணத்தில் சஜித்தை ஆதரிக்கும் முடிவினை எடுத்துள்ளார். எனினும் இறுதி நேரத்தில் களச்சூழல் மாறினால் சஜித்தை ஆதரிக்கும் முடிவு மாறிவிடக்கூடிய சாத்தியங்கள் உள்ளது. இதனால் தான் நிபந்தனைகள் பற்றிய பகிரங்க அறிவிப்பை சஜித் செய்ய வேண்டும் என்று சஜித் செக் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல் தேடல் தேடல். இலங்கையின் அரசியல் நிலவரங்களை ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் தி இன்சைட்ஸ் நிகழ்ச்சியின் மற்றொரு பாகத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் முக்கிய ஒரு விடயம், இலங்கையின் தேர்தல்களில் வெளிநாடுகளின் செல்வாக்கு காணப்படுவது என்பது போருக்கு பின்னரான காலப்பகுதியில் தீவிரமடைந்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவின் ரோதான் தன்னை தோற்கடித்தது என்று மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியின் வெளிப்பாட்டில் கூறியிருந்தார். எனினும் தற்போது வரையில் வெளிநாடுகளின் செல்வாக்கு தேர்தலில் காணப்படுகின்றமையும் அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களில் கூட அந்த செல்வாக்கு ஆழமாக இருக்கின்றமையும் மிகவும் முக்கியமானதொரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்தியாவின் ஆதரவு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு இருப்பதாகவும் ரோத் மேற்கொண்ட கள ஆய்வில் அவ்விதமான நிலைமைகள் தான் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் இந்த தகவல்கள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட தயாராக இல்லாத நிலையில்தான் உள்ளது. அதே நேரம் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியன சஜித்தை ஆதரிக்கும் முடிவினை எடுத்துள்ளமைக்கான காரணம் இந்தியாதான் என்ற பார்வையும் கூட உள்ளது. இதேவேளை அமெரிக்கா, பிரித்தானியா உட்பட மேற்குலக நாடுகளும் அதன் முகவர் நாடுகளான ஜப்பான், வடகொரியா போன்றவையும் நேரடியாகவே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில்தான் உள்ளன. இதன் காரணத்தினாலேயே ரணில் சுமந்திரன் சந்திப்பு நடந்ததோடு மட்டுமல்லாது பின்னர் மாவையுடன் நடத்திய சந்திப்பு, திருகோணமலையில் சாணக்கியன், குகதாசன், கலையரசன் ஆகியோர் நேரில் சென்று உரையாடியும் இருக்கிறார்கள். அது மாத்திரமின்றி சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோருக்கு தாமதிக்கப்பட்ட மாவட்ட அபிவிருத்திக்கான 4 கோடிகள் வரையிலான நிதியும் விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சுமந்திரனின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான திருத்த சட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக செப்டம்பர் 6ஆம் திகதி விவாதம் நடத்துவதற்கும் ஜனாதிபதி இணக்கம் வெளியிட்டுள்ளார். கூடவே மாகாண சபைகளின் அதிகாரங்கள் குறித்த சிறு திருத்தங்களையும் மேற்கொள்வதற்கும் அவர் இணங்கியுள்ளார். அதனை மாவை சேனதிராஜாவிடத்தில் தெரிவித்து அதற்கான வரைவினையும் கையளித்துள்ளார். ஆகவே இதுகால வரையிலும் ரணிலை எதிர்த்தரப்பாக பார்த்த சுமந்திரன், சாணக்கியன் இணையின் திடீர் மாற்றம் அமெரிக்காவின் தூண்டுதலால் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இறுதி வரையில் கள நிலைமைகளை பார்த்தே தீர்மானிக்க உள்ளதாக தமிழரசு கட்சியின் உயர்மட்ட தகவல்கள் கூறியிருக்கின்றன. இதற்கிடையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேற்பட்ட காலமாக அமைதியாகவே சீனா இருந்து வருகின்றது. தற்போதைய களத்தில் உள்ள வேட்பாளர்கள் எவர் மீதும் முழுமையான நம்பிக்கையை வைப்பதற்கு சீனா தயாராக இல்லை. இதனால் வலிமையான தமது ஆதரவாளர்களான கடும் தேசியவாதிகளான விமல், உதய, கம்மன்பில உள்ளிட்ட அணியை மட்டும் தொடர்பில் வைத்திருக்கின்றது சீனா. தேசிய மக்கள் சக்தியின் தலைமையுடன் ஊடகங்களை செய்தாலும் முழு அளவிலேயோ அல்லது பகிரங்கமாகவோ அவர்களுக்கான ஆதரவினை வெளிப்படுத்துவதற்கு சீனா தயாராக இல்லை. அதே நேரம் பௌத்த மத தலைவர்கள் மற்றும் கிராமிய அமைப்புகள் ஊடாக சீன தூதரகத்தின் கலாசார பிரிவு நிவாரணங்களையும் உதவி திட்டங்களையும் வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல் தேடல் தேடல். இலங்கையின் சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் டிபிசியின் இன்சைட்ஸோடு இணைந்திருந்தீர்கள். இன்றும் பல விடயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்ந்தோம். மீண்டும் மற்றொரு இன்சைட்ஸில் சந்திப்போம். வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல் தேடல் தேடல்.